தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 5வது வாக்கியம். கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்த இருப்பதை கண்டு கோவில் அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டு இருந்தனர். நாம் பார்க்கின்றோம், நம்முடைய பேச்சுக்கள் ஆலயத்துக்கு நாம் வருகிற பொழுது நம்முடைய பேச்சுக்கள் அதிகமாக தெய்வத்தை மையப்படுத்தியோ அல்லது இறைவார்த்தையை மையப்படுத்தி இருப்பது அல்ல. மாறாக ஆலயத்தை பாரு, கட்டிடத்தை பாருங்கள், என்ன எவ்வளோ அழகாக இருக்கிறது, இதோ டைல்ஸ் போட்டிருக்கிறார்கள், இதோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறார்கள், அந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, டிசைன் நன்றாக இருக்கிறது. இந்த மாதிரி தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆலயத்தையுடைய கட்டமைப்பு பற்றி தான் நம்முடைய பேச்சு அதிகமாக இருக்கிற ஒழிய ஆலயத்துக்குள்ளே வருகிற நீங்களும் நானும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திப்பதில்லை, பேசுவதில்லை, இறை வார்த்தையை பற்றி பகிர்வதும் இல்லை. மாறாக ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதில் மும்முரமாக நாம் செயல்படுகின்றோம். ஆனால் விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டுமே என்ற உணர்வானது குறைவாக தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் 100% எடுத்தோம் என்றால் ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த மனநிலையானது அங்கு 80%, 20% விசுவாசத்தை கட்டி எழுப்பினால் போதும் என்ற வினையில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இங்கு கோவிலை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் விசுவாச வாழ்க்கையோ தெய்வத்தை பற்றியோ அங்கு உரையாடவில்லை. தெய்வம் சொல்ல வார்த்தை, இந்த கோயிலானது இடிக்கப்படும், இந்த கோயிலானது இடிக்கப்படும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையானது நாம் பார்க்கின்றோம். விசுவாச வாழ்க்கை நாம் கட்டி எழுப்பவில்லை என்றால் அதுக்கு எதிராக நாம் என்னெல்லாம் செய்துக்கிறோமோ அதெல்லாம் தெய்வம் தட்டி விடுவார் என்பதிலே சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆலயத்துக்கு கடந்து வருகின்ற பொழுது விசுவாச வாழ்க்கையை பற்றி நான் பேசுகின்றேனா, தெய்வத்தை பற்றி நான் பேசுகின்றேனா, இறைவார்த்தையை மையப்படுத்தி கொண்டு நான் வாழ்கின்றேனா, அல்லது கோயிலில் டிசைன் மட்டுமே நான் பார்த்து கொண்டு ஆலயத்தோட கட்டமைப்பு மட்டுமே பார்த்து கொண்டு வியந்து நான் இருக்கின்றேனா, எதிரில் என் கவனம் இருக்குன்னு சிந்தித்து பார்த்து அதுக்கேற்றபடி நாம் பதில் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, கோவிலை பற்றி தான் சிந்திக்கிறேனே ஒழிய, ஆனால் அந்த கோவிலானது விசுவாசத்தை வளர்த்தி கொண்டு வர ஒரு இடம் என்பதை நான் மறந்து விடுகின்றேன். அதற்கான ஏற்பாடுகளையும் நான் செய்ய தவறி விடுகின்றேன். கோயிலை கட்டி எழுப்புகின்றேன், ஆனால் விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு நாம் அந்த அளவுக்கு முயற்சி எடுப்பதில்லையே. இதில் நான் காட்டுகிற ஆர்வம் இந்த விசுவாச வாழ்க்கை நான் காட்டுவதில்லையே. ஆண்டவரே, இதாக என்னுடைய மனநிலையை உன் கரங்களை நான் விட்டு தருகின்றேன். விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய கிருபையை எனக்கு தந்தரலும், வல்லமையும் எனக்கு தாரும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூய ஆவியால் என்னை நிரப்பியல்லும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.